இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வேதாகமத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்காக நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து என்ன வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுக்க சொன்ன வார்த்தைகள். பல முறை நம் வேதத்தை வாசித்திருக்கிறோம், வேதத்தை தியானித்திருக்கிறோம். ஆனால் அந்த வேதாகமும் என்றால் என்ன என்று சொல்லி நம் சில வேளைகளில் தான் யோசித்திருக்கிறோம், பல வேளைகளில் நாம் யோசிப்பதில்லை. வாட் இஸ் த பைபிள்? வேதாகமம் என்றால் என்ன? முதலாவது வேதாகமம் அப்படின்னா இது நமக்கு தெரியும், மனிதனால் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. அப்புறம் யார் எழுதுனதுங்க? யாரு பிரிண்ட் பண்ணது? மனுஷன் தானே பிரிண்ட் பண்றது. ஆமா, ஆனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. அதான் சொல்லுவாங்க, காட் டு மேன், மேன் டு பேப்பர். தேவனிடத்திலிருந்து மனிதனுக்கும் மனிதனிடத்திலிருந்து காகிதத்திற்கும் வந்ததுதான் பரிசுத்த வேதாகமம். இது எது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. அதான் சொல்லுவாங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், preach the word of God அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா தேவனுடைய வார்த்தை அல்லது தேவ வார்த்தை. இது என்ன வார்த்தைன்னா அதிகாரத்தோடு கூட பேசப்படுகிற தேவனுடைய வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அப்போ இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, இது அதிகாரமான வார்த்தை, அத்தாரிட்டி வாய்ஸ். இது அதிகாரமான வார்த்தை. இந்த அதிகாரமான வார்த்தை, இந்த அதிகாரமான வார்த்தை ஆண்டவரிடத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை. பைபிள் ஒரு மந்திர புத்தகம் அல்ல, தெரிஞ்சுக்கணும். பைபிள் மந்திர புத்தகம் அல்ல. நீங்க நினைக்கிறோம், நம்ம நிறைய பேர் பைபிளை ஒரு மந்திர புத்தகம் மாதிரி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு மந்திர புத்தகம் அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசும். ராத்திரி அநேகர் தூங்கும்போது தலைநுக்கு கீழே பைபிள் வச்சுட்டு தூங்குறது. கேட்டா, ஐயா சொப்பனங்கள் ஒரு மாதிரி பயப்படுற சொப்பனம் வருது, கெட்ட கெட்ட சொப்பனமா வருது. தலைநுக்கு கீழே பைபிள் வச்சுட்டு தூங்குனா அந்த சொப்பனம் மாறிடும். மாறாதுங்க. இது ஒரு மந்திர புத்தகம் கிடையாது, இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் தியானித்தால் மட்டுமே இந்த வார்த்தையில் இருக்கிற ஆவியானவர் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். இந்த வார்த்தையை நீங்க எப்படி தியானிக்கணும்? இந்த வார்த்தையை தியானிக்கும் போது உங்களுக்கு விசுவாசம் வேணும். விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க தியானிச்சா மட்டும்தான் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் உணர முடியும். விசுவாசம் இல்லாம நீங்க வேத வார்த்தையை தியானிச்சீங்க அப்படின்னா இந்த அதிகாரமான வேத வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்பட மாட்டாது, அது செயல்படாது. அது சிக்கல்ல தான் வரும். ஏன் சிக்கல்ல வரும்? ஏன் செயல்படாது? ஏன் செயல்படுத்தப்பட மாட்டாது? காரணம், இந்த வார்த்தைகள் அனைத்தும், திரும்ப சொல்றேன், இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஆவியானவருடைய வல்லமையினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. பேசுகிற ஆவியானவர் அதிகாரத்தோடு கூட பேசுகிற வார்த்தை. அப்ப விசுவாசம் இருந்தா மட்டும்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும்.
இந்த அதிகாரமான வார்த்தை வெளிப்படும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், நம்ம வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். இந்த தேவனுடைய வார்த்தைய நம்ம அப்படி சும்மா கட 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 கடன்னு உட்கார்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். மெடிடேட் தி பைபிள். வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். வேத வசனத்தை தியானிக்கணும் அப்படின்னா முதல்ல விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தாலும் இந்த வேர்ட் ஆஃப் காடை நீங்க தியானிக்க முடியும். இந்த வார்த்தை எனக்கு என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும், வேதத்துல சொல்லப்பட்ட வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை விசுவாசம் இருந்தா மட்டும்தான் நீங்கள் வாசிக்கிற தியானிக்கிற அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். ரெண்டாவது, இந்த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். மெடிடேட், தியானிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டுமல்ல, அதை தியானிக்கணும். அதை தியானிக்கும் போது ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். அப்ப அதை தியானிக்கணும் அப்படின்னா ஒரு மனதின் சிந்தை வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கணும். திரும்ப சொல்றேன், ஒரு மனதின் சிந்தை வேணும். ஒரு மனதின் சிந்தை இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானித்தீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானித்தீர்கள் ஆனால், ஆவியானவர் உங்களோடு கூட பேச மாட்டார். அந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அந்த வார்த்தையை தியானிக்கும் போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஆவியானவர் இடைபடுவார். தியானிக்கணும் அப்படின்னா ஒரு மன சிந்தை வேணும். ஒரு மனம் சிந்தை இருந்தா மட்டும்தான் அந்த வார்த்தையை நீங்க தியானிக்க முடியும். ஏன் ஒரு மனதை வேணும்? நம்ம ஜெபிக்கும் போது கண்களை மூடுகிறோம். ஏன் மூடுறோம்? சிந்தை ஒருமுகப்பட வேண்டும். என் கண்ணை திறந்து ஜெபம் பண்ணலாம். நான் பண்றேன், பைக்ல போகும்போது பண்றேன், கார்ல போகும்போது பண்றேன், பஸ்ல போகும்போது பண்றேன். கண்ணு திறந்திருக்கோம், நான் இருதயத்தின் ஆழத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். சிந்தை ஒருமுகப்படும் போது, சிந்தை ஒருமுகப்பட்டு வேதத்தை நீங்க தியானிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு வேதத்தை தியானிக்கும் பொழுது உங்க சிந்தை ஒருமனப்பட்டிருக்கிற சிந்தை அப்படி அலபாஞ்சுக்கிட்டே இருந்து வைங்களேன், ஒரு காலம் ஆவியானவர்கிட்ட பேச மாட்டேன். தலைகளுக்கு பிரார்த்திச்சு வைக்கும். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை தியானிக்கும் பொழுது எங்களுடைய சிந்தைகள் ஒருமனப்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.